In this video, sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and இப்போ சிம்மில் வச்சுட்டு வறுத்துடுங்க. லைட்டாக கலர் மாதிரி மணம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வறுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்து குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ கழுவிட்டு வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு கழுவி எடுத்தாச்சு. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா குலைவாக வேக வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்துருச்சு. நல்லா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுனால நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல குலைவாக ஒருவேளை நீங்கள் கரண்டி மத்து வச்சு கரைக்கிறப்போ இந்த மாதிரி கரைப்படலை அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பை நல்லா குலைவாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் இந்த குக்கர்லேயும் பாயசத்தை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வேறு பாத்திரத்தில் எதுக்கு மாற்றிட்டு அழுக்காகும் இல்லையா, அதனால் இதுலேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக 200 கிராம் சேர்த்துருக்கேன். வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். ஏன்னா அதில் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் பார்த்திங்களா, அது நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த இனிப்போட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்காக தான். இதுவே நீங்கள் நார்மல் பால் ஊற்றுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா உப்பு சேர்க்கக்கூடாது. வெறும் பருப்பில் மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து ஒரு 3 ஏலக்காயை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. நம்ம ஜவ்வரிசியில் கூட ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயசத்தில் கூட ஒவ்வொரு பக்குவத்தில் வேக வச்சு கலந்து எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி பருப்பு பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. பருப்பை வறுத்து வேக வச்சு எடுத்துட்டாலே நமக்கு பாயசம் ரெடியான மாதிரி தான். அடுத்தடுத்து சர்க்கரை இந்த மாதிரி கலந்து எடுக்கிற வேலை மட்டும்தான். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்ன துண்டாக பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொன்னிறமாக வதங்கட்டும். தேங்காய் லைட்டாக கலர் மாறினதுமே முந்திரி பருப்பு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப கருகாமல் வரும். பார்த்திங்கன்னா தேங்காயும் முந்திரி பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்ததாக திராட்சை சேர்த்துக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி பலூன் மாதிரி வரும். அந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாயசத்தில் ஊற்றிடலாம். அடுத்து இந்த மாதிரி நம்ம கையில் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கை அளவுக்கு தேங்காய் துருவிட்டு கிளறி விட்டுலாம். அருமையான ஒரு பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெறும் பாசி பருப்பு மட்டும் வச்சு பாயசம் செய்யுங்க.